எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்மை பெற்ற பெற்றோர்களை வணங்கிக் கொள்வோம். அவர்கள் ஆசைகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தாலோ அத்தனை குருமாரி பொற்பாதம் தொட்டு அனைவரும் வணங்கிக் கொள்வோம். அனைவரின் ஆசைகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். எல்லா தெய்வங்களும் வணங்கிக் கொள்ளும். எல்லா தெய்வங்களும் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். மதா பிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன்ன அறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் இந்த பொங்கல் திரு நன்னாளில் முன்னிட்டு அனைவருக்கும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். ஓகே, முதல்ல எல்லாத்துக்கும் இன்னைக்கு பொங்கல் நல் வாழ்த்துக்கள். சூரியன் அறுவடை நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தை 1ஆம் தேதி சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய நாள். நம்ம நாட்டுல தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள்னு சொல்றோம். வடக்கு வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். சூரியன் இன்றைய பயணத்தை முக்கியமான அயனமா நம்ம கருதுறோம். சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அயனம், அற்புதமான நாள் அப்படின்னு. புண்ணிய காலங்கள்ல அள்ளி அதிகமாக தரக்கூடியது. விவசாயிகளுக்கு மிகச்சிறந்த நாள். இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் உழைச்சிங்களோ அந்த உழைக்கிறத அறுவடை செய்வதற்கு சரியான நாள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். நீங்க என்னென்னலாம் உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்கு தகுந்த அந்த உழைப்பை அறுவடை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிற நாள். எப்ப அறுவடை முடியும்? சித்திரை மாசம் சித்திரா திருவிழாவுக்கு முடியும். அதுல எல்லாருமே கடுமையா திட்டம் போட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணுங்க. உங்க உழைப்பு பெருமைப்படத்தக்கதாக இருக்கட்டும். அந்த பெருமைப்படத்தக்க உழைப்பு கண்டிப்பா உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டுகிட்டு வரும். அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. எல்லாரும் எல்லா புகழும் அடையணும் அப்படின்னு எல்லா வல்ல எம்பெருமான் உச்சிஷ்ட மகாகணபதிட்ட ஆசீர்வதிக்கிறேன். எல்லாருக்கும் நல்ல ஒரு வாக்குப்பளிதம் வரணும் அப்படிங்கிற போது ஏதோ ஒரு தெய்வத்தை ஆத்மாத்மா மனசுக்குள்ள நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்க. இஷ்ட தெய்வம் மட்டும் தெரியும் எனக்கு அப்படிங்கிறவங்க இஷ்ட தெய்வத்தை நல்லா கும்பிடுங்க. குலதெய்வ வழிபாட்டுல நம்பிக்கை இருக்கா? குலதெய்வத்தை இறுக்கி கெட்டியா பிடிச்சிக்கங்க. உபாசனை பழகிட்டீங்களா? உபாசனை செஞ்சுக்கிட்டே வாங்க. உபாசன மூர்த்தி மாதிரி ஒரு அற்புதமான வேலை செய்யக்கூடிய ஆள் ஒருத்தருமே இல்லை. அப்படி செய்யலாம். இந்த உபாசன மூர்த்தி எப்படி வந்து வேலை செய்வாரு அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்துல ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு பொண்ணை வந்து காணாம போச்சுன்னு பிரசனம் பார்க்க வந்திருக்காங்க. அது அவங்க சொல்லலை. வந்து பிரசனம் பார்க்கணும் பொதுவா வந்து உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாரும் அப்படியே சிரிச்ச முகத்தோட மல்லிகைப்பூ எல்லாம் வச்சுட்டு பார்த்தா பளபளன்னு இருக்காங்க. உங்களுக்கு அவங்க வந்து உட்கார்ந்து ஸ்டைல பார்த்தா என்ன தோணும்னா, ஏதோ கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு தோணும். ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, உள்ள காணாம போச்சு அப்படின்னு கேட்க வந்திருக்காங்க. இப்ப அவங்க வந்து உட்காரும் போது ஒரு புத்தகம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த புத்தகம் வந்து வால்மீகி ராமாயணம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அது ஒரு அந்த புத்தகத்துல ஒரு செய்தி இருக்கு. என்ன செய்தி அப்படின்னா, சீதை வந்து ராவணன் தூக்கிட்டு போகக்கூடிய அந்த செய்தி. 192ஆம் பக்கத்துல ராவணன் வந்து சீதையை வந்து அவங்க ஆசிரமத்துல இருந்து தன்னோட இலங்கைக்கு தூக்கிட்டு போறாரு அப்படின்னு அந்த செய்தியில இருக்கு. இப்ப அவங்க கிட்ட அந்த செய்தியை சொல்லணும். பிரசனம் எடுத்து போட்டு பாக்குறேன். அஷ்டமாதிபதி தனுசு லக்னம், சந்திரன் தனுசுல இருக்காரு. அஷ்டமாதிபதி சந்திரன் தனுசுல இருக்காரு. அதுவும் காணாம போறத சொல்லுது. இப்ப அந்த ஸ்டோரியும் அதை சொல்லுது.
இப்ப அவர்கிட்ட சொல்லணும், உங்க வீட்டுல பெண்கள் ஏதேனும் ஒருத்தர் காணாம போயிருப்பாங்க. உங்களுக்கு தெரியாத, உங்க குணத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒரு பையன் வந்து தூக்கிட்டு போயிருப்பான், இல்ல கடத்திட்டு போயிருப்பான். ஒரே வீட்டுல இருக்கிறதுனால இது 2 முறை நடந்திருக்கும்னு அப்படின்னு அவர்கள் சொல்றோம். அந்த புத்தகத்துல இருக்கிறது தூக்கிட்டு போறது, பிரசனத்துல இருக்குது, அஷ்டமாதிபதி லக்கணத்துல இருக்குது, உபய விடுங்கனால 2 முறை அப்படின்னு இருக்கு. அப்படின்னு சொன்ன அவர் சொல்றாரு, எனக்கு 2 பெண் குழந்தை, 2 குழந்தைங்களுமே 2 பெண் குழந்தைகளுமே சம்பந்தம் இல்லாத 2 நபர்களால, குடும்பத்துக்கு எந்த விதத்திலையும் பொருத்தம் இல்லாத, வேலைக்கு போகாத 2 நபர்களால கடத்தப்பட்டிருக்காங்க. தூக்கிட்டு போய் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அங்கிருந்து வரலான்னா வர முடியல. நானும் எவ்வளவோ சொல்லி பாக்குறேன், வரலைங்கிற. விருப்பம் இல்லாம கடத்தினாங்களா? ஆமா, ஆசை வார்த்தை காட்டி கூட்டிட்டு போயிட்டாங்க. குழந்தை கரு உருவானதுக்கு பின்னால இப்ப அவங்க அந்த மாதிரி இல்லைங்கனால அவங்க வர முடியாம தவிக்கிறாங்க. பாருங்க, அந்த நிமித்தம், அந்த பிரபஞ்சம் அவங்க கொண்டு வந்த புத்தகத்து மூலியமா, அவங்க கொண்டு வந்த ஒரு கிஃப்ட் புத்தகம். அந்த புத்தகத்துல எடுத்து பார்த்த பேஜ் இது. அந்த பேஜ்ல இருந்து அந்த வார்த்தை வரும். நம்ம சோழி பேசுறதுக்கு புத்தகம் வாங்க மாட்டோம். ஆனா அவர் வந்தவர் சும்மா கொடுக்கூடாதுன்னு ஒரு குருநாதருக்கு புத்தகத்தை டொனேட் பண்றாரு. அது வந்து வால்மீகி ராமாயணம். அந்த ராமாயணத்தோட ஸ்டோரி என்னன்னா, பொண்ணை கடத்தி யுத்தம் பண்ணது. அவர் வந்தது என்னன்னா, எங்க வீட்டுல இருக்க 2 பெண்களுமே இன்னொரு நபரால் கவரப்பட்டு திருமணமாகி குழந்தை பிறந்த பிறகு திருப்பி இங்க வர்றேங்கிறாங்க. ஆனா குழந்தைய கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். சண்டை இருக்கு, பிள்ளை சரியா பிழைக்க மாட்டேங்குது, வீட்டுல இருந்து தினம் துக்க செய்தியா வந்து தகவல் வந்துட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை கிடையாதுங்கிற. அந்த ராமாயணத்துடைய நவீன ராமாயண கதையா அவர் சொல்றார். இந்த பிரபஞ்சம் வந்து அப்படி ஒரு நிமித்தத்தை எடுத்துக்கொண்டு கொடுக்குது, இந்த வச்சுக்கன்னு சொல்லுது. இப்படித்தான் இருக்கும் ஒவ்வொரு முறையும். நம்ம நினைக்கலாம், நம்ம படிக்கிற விஷயங்களை மட்டும்தான் சொல்றோம்னு இல்லை. படிக்காத விஷயங்கள் நம்மளை சுத்தி நிறைய இருக்கு. நிறைய இருக்கும்போது அதுல இருந்து நமக்கு வரக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம அதிகமா கொடுத்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதுகளையும் கலந்து சொல்லும் போதுதான் கூடுதல் பலன்கள் இருக்கு. இந்த மாதிரி நிமித்தங்கள், சகுனங்கள், உள்ளுணர்வுகள், எப்பவோ படிச்ச விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது, சரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது, இதெல்லாம் உங்களுடைய உபாசன மூர்த்தி குலதெய்வத்துடைய அனுகிரகத்தினால மட்டும்தான் சாத்தியம். என்னதான் பர்ஃபெக்டா கணக்கு போட்டு கணிதம் படிச்சு கம்ப்யூட்டர் பார்த்து சொன்னாலும் கூட உங்க வார்த்தைக்கு ஒரு வலு இருக்கணும். அந்த வலு அந்த இடத்துல நின்று பேசணும். அந்த வார்த்தைக்கு கூடிய வலுவும் அது நின்று பேசுறதுக்கான எனர்ஜியும் தெய்வத்தால மட்டும்தான் சாத்தியம். அதோட அனுகிரகத்தினால மட்டும்தான் சாத்தியம். தெய்வத்தை விட இன்னும் கொஞ்சம் வலிமையான வாக்குப்பளிதம் கொடுக்கறது குருநாதர். அதை விட வலிமையா கொடுக்கறது அப்பா. அதை விட கொடுக்கறது மதா. அதான் மதா பிதா குருதேன்னு வரிசையா அடுக்கியிருக்காங்க. சோ நீங்களோட உபாசன மூர்த்தி வேலை செய்யும் போது 2 வார்த்தை சொன்னாங்கன்னா எதை சொல்லணுங்கிற குரு அனுகிரகம் சொல்லுது. அதனால நம்ம குருவை எப்பவுமே முக்கியமானவர்களோட வரிசையில 3வது இடத்துல வச்சிருக்கோம். எப்பவுமே அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். ஆனா குருநாவுடைய ஆசீர்வாதத்தை நம்ம போய் தான் வாங்குறோம். இது ஏன்னா அப்பா அம்மா கூடவே இருக்காங்க. அப்ப எல்லாத்துக்கும் குருவான தட்சிணாமூர்த்தி நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கணும். அவருக்கும் குருவான சூரியனுக்கு கும்பிட்டு வருவோம். எல்லாம் வல்ல கடவுளுடைய அனுகிரகத்தோட நம்ம அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க விரும்புவோம். இன்னைக்கே ஒரு நோட் எடுத்து உங்க திட்டங்களை எழுதுங்க. இந்த வருஷத்துல என்னுடைய திட்டம் இப்படி இருக்கணும்னு. அதை நோக்கி பயணிக்கிறீங்களான்னு பாருங்க. பயணிக்க பயணிக்க உங்களுடைய எனர்ஜி கூட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கு சூரியன் ஆத்மாத்மா உங்களுக்கு உதவி செய்யட்டும், அனுகிரகம் பண்ணட்டும். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே அவரு இந்த நாளை ஆரம்பிக்கிறார், பயணிக்க ஆரம்பிக்கிறார். அதனால நம்ம எல்லாம் வல்ல எம்பெருமான மீண்டும் ஒரு முறை பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் நல்லபடியா இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அத்தோட இந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த பொங்கலை எல்லா விதமான அறுவடையும், எல்லா விதமான சுபமான அறுவடையும் அறுவடை செய்து பொங்கி வாழ வாழ்த்துக்கள். நீங்க ஏதாவது கேட்கணும்னா என்கிட்ட கேட்கலாம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. பொங்கல் தின வாழ்த்துக்கள். தங்கலட்சுமி மாக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா. எனக்கு திருமண பொருத்தத்துல ஒரு கேள்வி இருக்கு. கேளுங்க. இப்போ ஆண் ஜாதகத்துல, பையன் ஜாதகத்துல வந்து
3-7-11 தொடர்பு இருக்கு. இப்ப பெண் ஜாதகத்துல இல்ல. பட் ஆனா அவர் ஏற்கனவே லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம அவங்களுக்கு 2வது திருமணம் இருக்காதுன்னு நம்ம சொல்லிடலாமா? ஏன்னா அது தெரியும். எப்ப எல்லாம் அந்த 3-7-11 தசாபதியில் கனெக்ட் ஆகுது அப்பெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. 50 வயசு ஆனாலும் பண்ணுவாரு, 60 இருந்தாலும் பண்ணுவாரு. இனி பண்ண மாட்டாருங்கிறதுக்கு உத்தரவாதமே இல்லை. இந்த 3-7-10 நிக்கக்கூடிய கிரகங்கள் இல்ல அதோட தசாபத்திகள்ல அது மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கும். எப்ப அவர் பண்ணாம நிறுத்துவாருன்னா உடல் பலகீனமா இருக்கும்போது நிறுத்துவார். அது வரைக்கும் நிறுத்த மாட்டார். இப்ப அந்த பொண்ணுக்கு அதே மாதிரி 1-6-10 தசா நடக்குது அப்படின்னா கண்டிப்பா பிரிவினை இருக்கும்னு சொல்லிடலாம். இவருடைய குற்றத்தை அவங்க எடுத்து சொல்லி அந்த குற்றம் சரியில்லை, நீங்க இப்படி இருக்கீங்க, நான் வெளியே போயிரும் சொல்லி வெளியில வந்துரும். அப்ப இவங்களுக்கு திருமணம் பொருத்தும் போது நம்ம இது பொருத்தம் இல்லை. ஆனா நம்ம சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. நீங்க பொருத்தம் பார்த்தவங்க மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களான்னு இல்லை. அதையும் தாண்டி அழகு, படிப்பு, வேலை வாய்ப்பு, சமூக சுற்றுநிலை, சாதி, இப்படி நிறைய இருக்கு. அதுல ஒரு அங்கம் தான் அஸ்ட்ராலஜி. அதெல்லாம் இந்த நீங்க 10ல் 1 இருக்கு, 10மே இதுவா இல்லை. இந்த 10ல் 1 இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளோட கருத்தை எடுத்து வைக்கலாம், இப்படி இருக்குன்னு சொல்லலாம். கேட்கறது அவங்களுடைய பிராப்தம் தான். 65% பேர் கேட்க மாட்டாங்க, 35% பேர் கேட்பாங்க. கேட்டு திருந்த முடியலும் பின்னால அழுவாங்க. ஆனா நம்ம கருத்து என்னன்னா, அந்த 10ல் ஒருத்தர் திருத்திட முடியுங்கிற நம்பிக்கையில இந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்கோம். நன்றி குருஜி. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. இந்த நம்ம கோயில்ல 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது. ஆனா சில கோயில பாத்தீங்கன்னா 50 வருஷம், சில கோயில் 100 வருஷம் கூட தள்ளி போகுது. அதுக்கு என்ன காரணமா இருக்கும் குருஜி? கோயிலுக்கான போதுமான எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா அது தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். எனர்ஜி இல்லை, பூசை குணத்துக்காரங்க பத்தலை, ஆச்சார அனுஷ்டானங்கள் பத்தலை, அதுல தெய்வ சாநித்தியம் பத்தலை அப்படின்னா அந்த கோயில் நீண்ட காலம் ஆகிடும். அந்த தெய்வத்தை தூக்கி நிறுத்துறதுக்கான ஆன்ம பலம் இல்லை, ஒருத்தர் கண்ணில் படும்போது அது முன்னாடி எந்திரிக்கும். அது வரைக்கும் எந்திரிக்காது. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் 100 வருஷம்லாம் பூஜை இல்லாத கோயில்கள்லாம் எங்கேயோ கிடக்கு. அதனால நம்ம முதல் ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணும்போது அதோட தெய்வ சாநித்தியம் குறையக்கூடாதுன்னு பார்த்து பர்ஃபெக்டா பண்ணிட்டோம்னா அது தன்னைத்தானே 12 வருஷத்துக்கு சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பண்ணாம விட்டுட்டோம்னா அது மறுபடியும் அடுத்த கும்பாபிஷேகம் பண்றதுக்கு காலத்தை ரொம்ப கடத்திடும். அதனால முதல் கும்பாபிஷேகம் பண்றவங்க அதை எடுத்துக்கக்கூடிய முயற்சியும் வழிபாடும் பிரார்த்தனை தான் மூல காரணம். அமிர்த கடிகைனா என்ன குருஜி? எப்படி பாக்குறது? எல்லாரும் நிறைய இருக்காங்க, ஒரு கேள்விக்கா வரும். அடுத்து நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். வாழ்த்துக்கள் ஐயா, சொல்லுங்க. இப்போ சந்திர நாடியில சந்திரன் சந்திரன், சனி, ராகு இந்த 3 மேல போகும்போது ஷேர் மார்க்கெட்டை பத்தி கேட்கும்போது நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன்னா சந்திரன் சனி ராகு மேல வேற போறது, 2 பாவகிரகம், ஒரு சுபகிரகம். நீங்க கேள்வியை கிளியரா சொல்லிட்டீங்கன்னா பதில் சிம்பிளா சொல்லிடுவேன். நீங்க கேள்வியே இப்படி ரொம்ப நேரம் சொன்னீங்கன்னா பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். ஒரு கேள்வி கரெக்டா தெளிவா சொல்லுங்க. சந்திரன் சனி மேல ராகு வருது. சந்திரன் சிம்மத்துல போயிட்டு இருக்கு. சிம்மத்துல சந்திரனும் இருக்கு, சனியும் இருக்கு, ராகு இருக்கு. பிறந்த காலத்துல சந்திரன் சனி ராகு சிம்மத்துல இருக்காரு, கோச்சாரத்துல சந்திரன் அங்க போயிட்டு இருக்காரு. நீங்க சொல்ற ஜாதகம் 79 இருக்கலாம். 79. ஆமா. அப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டை பத்தி கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி சொல்றது? ஏன்னா 2 பாவகிரகம் இருக்கு. நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க. அங்க ராகு இருக்குன்ட்டாருங்க, அதோட நிறுத்தினா பரவாயில்ல, சனியும் இருக்குன்ட்டீங்க, சந்திரன் இருக்குங்க. ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள தலையே கொடுக்க கூடாது. சிம்ம ராசி ஷேர் மார்க்கெட்ல தோல்வியை குறிக்கக்கூடிய ராசி. அதுக்குள்ள பயணிக்கிற வேலையை ஆகும்போது சுத்தமா கம்முன்னு இருக்கிறது நல்லது. 2 பாவகிரகம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, 2 சொத்து அது முழுங்க போகுது. எத்தனை பாவகிரகத்து மேல சந்திரன் போதோ அத்தனை பாவகிரகத்துக்கான சொத்து அது காத்துட்டு இருக்கு முழுங்குறதுக்கு. அதனால அதை செய்யக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. சந்திரன் சுபகிரகம் 2ஆம் வீட்டுல இருந்தா கூட அப்படி சொல்லணுமா? ஆமா, அது 11ஆவது வீடா இருந்தாலும் கூட அது என்ன செய்யும், இன்னைக்கு லாபத்தை கொடுத்து பெருசா வாங்கிக்கிற போதுன்னு அர்த்தம். பாவகிரகங்கள் மேல சந்திரன் போகும்போது ஷேர் மார்க்கெட்டு, அதிர்ஷ்டம், புதையல், லாட்டரி சீட்டுக்குள்ள எல்லாம் போகக்கூடாது.
அது முதல்ல சின்ன அமௌண்ட்டை கொடுத்து பெரிய அமௌண்ட்டை பறிக்கிறதுக்கு காத்து இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு புழுவை போட்டு மீனை பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்தியால நிறைய பேருக்கு கேன்சர் ரொம்ப இருக்கு. தமிழ்நாட்டுல, கேரளால சின்ன பசங்களுக்கெல்லாம் 8 வயசு பசங்களுக்கெல்லாம் வருது. குழந்தைகளுக்கு கூட வருதுன்னு சொல்றாங்க. இது எதனால? சாமி, இது எல்லா காலத்துலயுமே இந்த வியாதி, ஏதேனும் ஒரு வியாதி அதிகமாகி அடுத்த வியாதி குறையும். ஒரு காலத்துல அம்மை அதிகமா இருந்தது, அதுக்கடுத்து கால்ரா அதிகமா இருந்தது, அதுக்கடுத்து வாந்தி பேதி அதிகமா இருந்தது, அடுத்து காய்ச்சல் அதிகமா இருந்தது, அடுத்து சக்கரையா இருந்தாங்க. சூரிய ஒளியில ஏற்படக்கூடிய புவியியல் மாற்றம், நம்ம ஜாதகப்படி சொல்ல போனா கலியுகத்தோட தன்மை தாக்கம் அதிகமா இருக்கு. 15ல ஒரு ஜாதகம் கேன்சர் ஜாதகமா இருக்கு. இப்ப 15 ஜாதகம் பார்த்தோம்னா அதுல ஒரு ஜாதகம் கேன்சருக்கான சிம்டம்ஸ் இருக்கு. 50ல ஒரு ஜாதகம் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கு. 2000ல இருந்து 2005 வருஷம் பார்க்கும்போது 500 ஜாதகத்துல ஒரு ஜாதகம் தான் கேன்சர்னு வந்தது. இந்த 20 வருஷத்துல கிட்டத்தட்ட அது அப்படியே பல மடங்கு அதிகமாயிருக்கு. நீங்க சொல்றது உண்மைதான். புவியியல் மாற்றம் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஜோதிடத்துல சூரியனுடைய தாக்கங்கள் நமக்கு ராகு நோக்கி போக போக அதிகமாகிட்டு தான் இருக்கும், குறையாது. இன்னுமே கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கய்யா. இன்னொரு 6 வருஷத்துக்கு கூடும், அப்புறம் தான் குறையும். அடுத்த கேள்வி. சூரியன் ஒன்னா சேர்ந்தாதானே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜில சொன்னீங்க, சூரியன் குரு ஒன்னா சேர்ந்தவங்களுக்கு தான் செவ்வாயோட தொடர்பு இல்லாம இல்ல. நேத்து பாருங்க, குரு தனுசுல இருக்காரு, சரி குரு மிதுனத்துல இருக்காரு, சூரியன் செவ்வாய் 2 பேருமே தனுசுல இருக்காங்க. குரு புதன் பரிவர்த்தனை சூரியன் கிட்ட சேருது. ரொம்ப முழுமையா க்ளோஸா இருக்கிறதுனால நேற்று பார்த்தக்கூடிய பிரசனங்கள் எல்லாமே கேன்சர் ரிலேட்டிவ் இருந்தது. ஒரு 4 நாளா பாக்குற ஜாதகங்கள் அதிகமா கேன்சர் பத்தி கேள்வி கேட்டே இருக்காங்க. ஒரு கண்ணுல ஒரு புண்ணு, அந்த கண்ணுல வர புண்ணு கேன்சர் கட்டியான்னு கேட்கறாங்க. ஒரு சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு கூட கேட்கறாங்க. அது கேன்சர் இல்லை, ஆனா அந்த கொழுப்பு கட்டி இருக்கு, அவங்க பாட்டிக்கு மண்டையில இருக்கு. இப்படி நிறைய சொல்லலாம். அது உடம்புல கொழுப்பு சரியா கரையலை அப்படின்னா அது குரு தான் காரணம். அந்த குருவுடைய எங்கேயாவது ஸ்தம்பனத்துல உள்ள போயிருந்தா அந்த கொழுப்பு அப்படியே கட்டியாகி பின்னால் அது கேன்சரா மாறுது. மெடிக்கல் அஸ்ட்ராலஜில வெப்ப வீடுகளை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன், செவ்வாய், குரு. இதோட தொடர்பு நெருக்கம் இருந்ததுன்னா கொழுப்பு கட்டி உடம்புல தங்குதான்னு பாருங்க. இருந்தா கொழுப்பு கட்டி இல்லாம இருக்கிறதுக்கு நல்ல மருந்து எடுத்துக்கங்க. அடுத்து. தேங்க்யூ குருஜி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நீங்க போன வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க தங்கம் 1,30,000 மேல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஐயா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்லும்போது விலை என்ன இருந்துச்சு ஐயா? ஒரு 70% கம்மியா தான் இருந்துச்சு. இப்ப இருந்தது ஒரு 70-80% கூடியிருக்கேன் நீங்க சொன்னதுல இருந்து. சதவீதம் என்ன ரேட் இருந்துச்சு? நான் முதல் தங்கத்தோட விலை சொல்லும் போது 53,000 ரூபாய் இருந்துச்சு. ஓகே. ஏன்னா அதுக்கு முதல்ல சொல்லும் போது 28,000 இருந்துச்சு. 1 லட்சத்துக்கு கிராஸ் பண்ணணும்னு சொல்லும் போது 28,000 இருந்தது. கிளாஸ்ல இருந்த ஒரு அம்மா என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு மொத்தமா ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு, 10 லட்சத்துக்கு நகை வாங்கி கேட்குமான்னு கேட்டாங்க. சரிங்க. அவங்க கேட்கும் போது 28,000 ரூபாய் தான் ஒரு பவுன் நகை இருந்தது. சரிங்க. உடனே அது மாதிரி வாங்கி வச்சுட்டாங்க. வாங்கி வச்சுட்டு விலை ஏறலன்னு எனக்கு ஃபோன் பண்ணி, உங்களை நம்பி பூரா பணத்தை நகையில போட்ட, விலை ஏறல, நீங்க ஏன் இப்படி ராங் கைடு பண்ணீங்கன்னு பக்கம் மெசேஜ் போட்டு நம்ம குரூப்ல இருந்து வெளியில போயிட்டாங்க. அப்புறம் அது 29,000 போறதுக்கே ஒரு 3-4 மாசம் எடுத்துக்கிருச்சு. மறுபடியும் அந்த அம்மா ஃபோன் பண்ணி, இப்பதான் 1000 ரூபாய் ஏறி இருக்குது, நானு அந்த 10 லட்சத்துக்கு வாங்கி வச்ச நகை அப்படியே தான் இருக்கு, நான் என்ன செய்யட்டும்னு. கேரண்டியா 1 லட்சம் கிராஸ் பண்ணும், வச்சிருங்க. அப்ப அவங்க அப்படியே கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு வெளியில வந்துட்டாங்க. இப்ப ஒரு 15 நாளைக்கு முன்னால அவங்க மெசேஜ் பண்றாங்க, 1 கிராம் 13,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. 1 கிராம் நான் சொல்றது 13,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. என்னுடைய பொருளாதாரத்தை நான் எங்கேயோ கொண்டு வந்துட்டேன். நான் நினைச்சா கூட சம்பாதிச்சிருக்க முடியாது. என்னுடைய 70 வயசுல இவ்வளவு ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்க, இன்னும் எவ்வளவு போகும்னு சொல்லுங்க. பாருங்க, எல்லா நிமிடத்தையுமே நம்ம ஜோதிடத்துல கணிக்க முடியுமா? நான் தெய்வ அனுகிரகம் தான் கண்டிப்பா கணிக்க முடியும். எல்லாத்தையுமே நம்ம சூழ்நிலையும் நம்ம அறிவும் கரெக்டா ஒத்துழைச்சா சரி, தெய்வத்தோட சங்கல்பத்துல செய்ய முடியும். நகை விலை இன்னும் நிறைய ஏறப்போகுது. ஒரு முறை கீழே 42,000 43,000 வரைக்கும் இறங்கி வரும்.
மறுபடியும் கிடுகிடுன்னு ஏறும். உலகத்துல ஏதேனும் ஒரு சின்ன வார் இருந்ததுன்னா டம்முன்னு விலை குறையும், மறுபடியும் வார் முடிஞ்சுன்னு மறுபடியும் ஏறிட்டே இருக்கும். 1,38,000 போய் தான் அது நிற்கும். அதை தாண்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அடுத்த வருஷம் இதே மாதிரி சரிங்க. பொங்கல்ல பேசும்போது சொல்லுவீங்க, ஆமா விலை ஏறிக்கிட்டு இருக்கு. தங்கம் மட்டும் இல்ல, வெள்ளியும் ஏறப்போகுது, கிடுகிடுன்னு ஏறப்போகுது. வாங்க அடுத்து. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. சார் இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் இப்போ கோவிலுக்கு ஏதாவது டொனேஷன் கேக்குறாங்கன்னா ஒரு 5,000 10,000 கொடுத்துட்டு இருந்தோங்க சார். இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி நடராஜர் கோவிலுக்கு முதல் ஒருத்தர் எங்களை கம்பல் பண்ணி 1,00,000 ரூபாய் வாங்குறாரு. ம். அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு முருகர் கோவிலுக்காக கேக்குறாங்க. நான் வந்து 6 படி முருகருக்காகன்னு சொல்லிட்டு 66,666 ரூபாய் கொடுக்குறோம். அதே வருஷம் வண்டி வாங்கும்போது வண்டி நம்பரு 66ன்னு வருது. ம். இப்ப இந்த வருஷம் என்ன பண்றாங்கன்னா, என் ஹஸ்பண்டோட மாமனார் வந்து சின்ன வயசுல ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி முருகர் வேல் வச்சு வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு குட்டி மலையில கும்பிட்டுட்டு வராரு. அதுல வந்து பக்கத்துல உள்ளவங்க ஒரு வேண்டுதல் வச்சு நடந்துருச்சுன்னு சொல்லி இப்ப நடத்துறாங்கங்க சார். அந்த கோவில எடுத்து முருகர் சிலை வச்சு கோவிலா கட்டி சிம்பிளா ஒரு 8க்கு 8ஓ 10க்கு 10ஓ கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து எங்களை முழுசா பண்ண சொல்றாங்க. எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க வசூல் பண்ணி தரோம், நீங்க பொறுப்பெடுத்து எல்லா செலவும் பண்ணுங்கன்னு சொல்றாங்கங்க சார். அது பண்ணலாங்களா? அப்ப அது எப்படி எல்லாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? ஏற்கனவே இதுக்கு பலமுறை பதில் சொல்லிட்டேன். கேள்வியே 1 மணி நேரம் கேட்டா என்ன அர்த்தம்? சிம்பிளா கோயில் செலவு பண்ணலாமான்னு காசு இருந்தா தாராளம் பண்ணலாம். ஒண்ணு, கிரக அமைப்புல சிவராஜ யோகம் உள்ளவர்கள், சூரியன் செவ்வாய் குரு செவ்வாய் சேர்க்கிறவர்கள் கோயில் வேலையை எடுத்து செய்யலாம். தர்ம கர்மாதிபதி அவருக்கும் செய்யலாம். மத்தவங்க டொனேட் பண்ணிட்டு ஒதுங்கி நிக்கிறது நல்லது. இப்ப எங்க வீட்டுல 4 பேர்ல எங்க 3 பேருக்கு கேள்வியை தர்ம முழுசா கர்மாதிபதி கேளுங்க. இருக்குதுங்க சார். சரி, கேள்விக்கு முழுசா கேளுங்க. சரி. அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு வைக்குது அப்படின்னா, அந்த தான தர்ம கோவில் கட்டி முடிச்சோம்னா தான தர்மத்துக்குள்ள பசங்களுடைய லைஃப் அது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. பாதிக்குங்களா? ஆமா, ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறவங்க செஞ்சாங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லை. தர்ம கர்மாதிபதி யோகம் இல்லாதவங்க செய்யும் போது அது குழந்தைகளை அது பாதிக்கும். ஓ சரிங்க. இது இப்ப எப்படிங்க சார் நம்ம கோயில் பொறுப்புகளை செய்யலாமான்னு பொதுவா கேட்டீங்கன்னா எவ்வளவு நாள் தானம் பண்ணலாம். எடுத்து நடத்தும் போதுதான் பிரச்சனை. எடுத்து கட்டி முழுசா கொடுக்கும் போதுதான் பிரச்சனை. அதான் அவங்க தான சொல்றதே தர்மம் தான கேள்வி கேளுங்க. தான தர்மத்துக்கு கணக்கு இல்லை. எவ்வளவு நாள் எத்தனை கோடி தான் கொடுக்கலாம். நீங்க கொடுத்துட்டு மறந்துடணும். நம்பரை ஞாபகம் வச்சிருக்க கூடாது. கொடுத்துட்டு மறந்துடணும். ஒரு வேளை நீங்க கோயில் எடுத்து கட்டுறீங்கன்னா சிவராஜ யோகம் இருந்துச்சுன்னா பண்ணுங்க, இல்லைன்னு விட்டுட்டு வேற வேலை பண்ணுங்க. தானம் பண்ணிட்டு ஒதுங்கிக்கங்க. அமௌண்ட் மட்டும் எவ்வளவு முடியுதோ கொடுத்துட்டு நீங்க உங்க வேற வேலை பாருங்க. பணத்தை எடுத்து செய்யற வேலை வேற ஆள் செய்யட்டும். ஏன்னா அங்க தப்பு நடந்தா அதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்க சார். நல்லது. அடுத்து. ஓகேங்க சார். வணக்கம் சார், என் பேர் பிரகதீஸ்வரன், வேளாங்கண்ணில இருந்து. சொல்லுங்க சார், நீங்க வந்து கிளாஸ்ல வந்து திரிஸ்புரத்துல வந்து பிரசன்னம் பார்க்கும்போது அதுக்கப்புறமேல பிரசன்னம் நெக்ஸ்ட் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து பிரசன்னம் எந்த மாதிரி பிரசன்னத்துக்கும் இது பொருந்துமாயா இல்ல சோழி பிரசன்னம் அது மாதிரி? ஆமா, எல்லா பிரச்சனையும் பொருந்தும். திரிஸ்புரத்தை நம்ம அஷ்டமங்கலத்துக்கு மட்டும்தான் பாக்குறோம். ஆமாங்க. மற்ற பிரச்சனைகளுக்கு பயன்படுத்துறது இல்ல. ஏன் அஷ்டமங்கலத்துக்கு மட்டும் பயன்படுத்தினா அதுல வைக்கக்கூடிய பொருளுடைய சாநித்தியம் அப்படி இருக்கு. சரிங்க. மற்ற பிரச்சனை ஜாமுக்குள் வரவங்க யாருமே குத்துவலுக்கு வாங்கிட்டு வந்தெல்லாம் பாக்குறது இல்ல. ஆமாங்க. சோழி பிரச்சனை வாங்கிட்டு வரவங்க வெத்தலை பாக்கு வாங்கிட்டு இருக்க யோசிக்கிறாங்க. நேற்று ஒருத்தர் ஒரு பிரச்சனை பார்க்க வந்தவர் ஒரு துண்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த துண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ் துண்டுங்க. ஆச்சாரியர் இருக்காங்க கிஃப்ட். அந்த துண்டுல நீங்க வந்து இந்த வாயை கூட கட்ட முடியாது. துண்டு கேட்டு இது எதுக்குன்னு, இது ஆச்சாரியருக்கு தட்சணை கொடுக்கணும்ல, அதுக்காக இந்த வேட்டி துண்டுன்னு. அது இதுதான் வேட்டி. ஆமா. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த திரிஸ்புரத்தை வருமானா எல்லா கிரகமே திரிஸ்புரத்துல வந்து உட்காருங்க. எல்லா லக்னமே. அவர் வந்து நீ அந்த செய்ய வேண்டிய வேலையை செய்யாதேன்னு சொல்லுது. அதுக்குத்தான் அவர் வரும்போதே அவர் அந்த தகுதி குறைவான பொருள்லாம் கொண்டு வர்றாரு. வேற பிரச்சனைகள் அப்படி கொண்டு வர்றது இல்லை. சரிங்க. அவர் கொண்டு வந்த இந்த செம்பு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய செம்புங்க. ஒரு 3 ஸ்பூன் தான் தண்ணி ஊற்ற முடியும். அப்படி அவங்க வர இந்த நீங்க திரிஸ்புரம் கணிக்கக்கூடிய இந்த அஷ்டமங்கல தேவ பிரசனத்துல மட்டும்தான் பொருட்களும் பதில் சொல்லுது. அதனால அதை கணிக்கிறோம். வேற மற்ற சாதா பிரசன திரிஸ்புரத்தை பயன்படுத்தலாம்னா வேண்டியது இல்லை.
எல்லாத்துக்கும் பார்த்தாலும் பதில் சொல்ல முடியாது. சரி. கட்டாயமான கட்டாயம். எவ்வளவு நாளைக்கு அது பார்க்க முடியாம போகும்? 81 நாளைக்கு, 81 days. 81 days பார்க்க முடியாம போகும். சரிங்க, நன்றி. எத்தனையோ பேர் பிரச்சனை பார்க்கறதுக்கு வந்துட்டு பார்க்க முடியாம திரும்பி போனதும் உண்டு. பார்க்க வந்த கேள்வி விட்டுட்டு அந்த பிரச்சனைக்கான அப்பாயின்மெண்ட் வேற ஆள் கொடுத்துட்டாங்க. அவர் கேட்கும்போது அந்த கேள்வியில திரிஸ்புடத்துல வந்துச்சு. அவர் வந்து பிரச்சனை பார்த்து முடிச்சோடனே அப்பாயின்மெண்ட் எப்படி வாங்கினா, அவர் எனக்கு வாங்கல சார், என் ஃப்ரெண்டுக்கு வாங்கின அப்பாயின்மெண்ட், அவரால் வர முடியல, நான் அந்த அப்பாயின்மெண்ட்ல வந்துட்டேனார். அது அந்த யாருக்காக அதை கணிக்கிறோமோ அவங்கள பார்க்க முடியல. சரி, நீங்க யாருக்கு பாக்குறீங்கன்னா எங்க அண்ணன் பையனுக்கு பாக்குறேன். அந்த கேள்வியாளருக்கு அந்த பிரச்சனை திரிஸ்புடத்துல பதில கரெக்டா போய் சேர விடாது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுட்டு. சரி, சொல்லுங்க. வணக்கம். இப்ப வந்து தசாபுத்தி பலன்கள் வந்து நீங்க சொன்னபடி ராசி கட்டத்துல என்னென்ன இருக்கோ அதை வச்சு பாக்குறோம். வர்க்க சக்கரங்கள்ல அதே கிரகம் தசை புத்தி நடத்தக்கூடிய கிரகம் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும்போது அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? 3, 6, 8, 12 சொல்லலாம். ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நல்லா கவனிங்க. ஒரு 3 ஜாதகத்தை மட்டும் சொல்லிடுவோம், சொல்லிட்டு நம்ம நேரடியா செஞ்சு முடிச்சுக்கலாம். முதல்ல ஒரு ஜாதகம் நடக்கிறது சனி திசை D6, அதாவது 6வது வர்க்க சக்கரத்துல. அந்த சனி திசை நடத்தக்கூடிய கிரகம் காலபுருஷனுக்கு 2வது வீடான ரிஷபத்துல இருக்காரு. இலக்கணத்தை மறந்துடுவோம். காலபுருஷனுக்கு 2வது வீட்டுல ரிஷபத்துல சனி இருக்கு. நடக்கிற திசை சனி திசை. ஸோ நான் சொன்ன இந்த ஜாதகத்துக்கு சனி திசை வந்தது 2019. 2019 சனி திசை வந்தாங்க. ஒரு கண்ணுல ஒரு சின்ன வண்டு மாதிரி வந்து பைக்கில் போகும்போது படுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த புண்ணு சரியாகல. நீங்க D6 சாட்ல ரிஷபத்துல சனி இருக்காரு. சனி திசை வந்தவனே கண்ணை பாதிச்சிருச்சு. அதே நேரத்துல D16 சாட்ல 16வது வர்க்க சக்கரத்துல லக்கணத்துல சனி இருக்காரு. தொழில்ல அவருக்கு பயங்கர ஹாப்பினஸ் கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது. வர்க்க சக்கரத்தை லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு சனி எந்தெந்த கட்டத்துல இருக்கோ அந்தந்த விஷயங்கள்ல அவருக்கு பிளஸ் மைனஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு வர்க்கத்தை பார்த்து சொன்னாலே போதும். இங்க ஆதிபத்தியத்துல உங்களுக்கு முடிவெடுக்க முடியாத பட்சத்துல பார்க்கலாம். இன்னொன்னு பார்ப்போம். அதே சமயத்துல நான் சொன்ன அதே உதாரண ஜாதத்துல லக்கணத்துக்கு 4ல சனி இருக்காரு. D7 சாட்ல குழந்தைகளுக்காக கணிக்க வேண்டிய சாட்ல D7 சாட்ல 4ல சனி இருக்காரு. அது புத்திர பாக்கியத்துக்கு விரைய பாவம், குழந்தைக்காக மருத்துவம் பார்க்கக்கூடிய பாவம். அந்த சனி தசை ஆரம்பிச்சிருந்து குழந்தைக்காக மருத்துவம் பார்த்துட்டு இருக்காரு. பாருங்க, தசானதன் ஒரு இடத்துல நடக்குது, 3 சாட்லயும் வேற வேற இடத்துக்கு அந்தந்த வர்க்கத்தை சொல்லும்போது அந்த பதில சொல்லும்போது பர்ஃபெக்டா இருந்திருக்கு. அதனால அப்படி பயன்படுத்தலாம். நம்ம புத்தகத்துல அஷ்ட வர்க்கமும் இது பயன்படுத்தப்படுகிறது, வர்க்க சக்கரம் பயன்படுத்தப்படுது. வர்க்க சக்கரம் தசாபத்தின்னு ஒரு டாபிக்கை தனியா எழுதி வச்சிருக்கிறேன். இந்த D6 அப்படிங்கிற சார்ட்டு நோயை மட்டுமே சொல்றது. D7 சார்ட்டு குழந்தைகளுக்கு மட்டுமே சொல்றது. D16 சார்ட்டு எதனால சந்தோஷம் அடைகிறாருன்னு சொல்றாரு. இப்ப நான் சொன்னதெல்லாம் பாருங்க, சந்தோஷம் அந்த கேள்வி கேட்கும்போது அந்த சார்ட்டை கையில வச்சு அந்த தசாநாதன் எங்க இருக்காருன்னு சொல்லி பாருங்க. அங்க இருக்க தசா புத்தினால அந்த காலம் முடிய வரைக்கும் அந்த சம்பவத்தை வேற சம்பவத்தை செய்யாம போறதை நீங்க பார்க்க முடியும். ஒரு தசை நடத்தும் போது வேலையில சந்தோஷம் கொடுத்துருக்கு, கண்ணுல பொண்ணு வந்திருக்கு, குழந்தைக்காக மருத்துவம் பார்க்கறாரு. பாருங்க, 3 இடங்கள் வந்து தெளிவா சொல்லியிருக்கு. 16 இடங்கள்லையுமே என்னென்ன ஒரு கிரகம் என்னென்ன செய்யுங்கிறத வர்க்க சக்கரம் சூப்பரா இண்டிகேட் பண்ணுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நம்ம பாருங்க, இப்ப புக்ல வர்க்க சக்கரம் தசாபுத்திங்கிறத தலைப்புல இதை நீட்டா எழுதியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்து வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இது இந்த தெய்வ முகூர்த்தம்னு சொல்லி ஒரு கிளாஸ்ல இந்த 4:20 இருந்து 4:23 வரைக்கும் டைம் சொல்லியிருந்தீங்க சார், ஈவினிங் டைம்ல. ஆமா, அது அந்த திருதின நட்சத்திரம் அந்த முகூர்த்தம் தானே சார் அது? ஆமா, அது ஒண்ணு மட்டும் தானே சார்? அந்த 2 நாளுக்கு மேல வர்ற ஒண்ணுதான்.
அது மாதிரி வேற எதுவும் அந்த ஒண்ணு மட்டுமே ஃபாலோ பண்ண போதுங்களா சார்? போதும், அதே போதும். நல்லது. ஓகே. அடுத்து ஐயா வணக்கம். குருஜி வணக்கம். குருஜி சொல்லுங்க. வணக்கம் பாலாஜி, சொல்லுங்க. ஐயா பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள். ஐயா இப்ப இந்த குரு சந்திரன் சேர்ந்தா குருமங்களை எப்படி எப்படி பாலாஜி கேட்கல. ஐயா குருச்சந்திரன் சேர்ந்தா குருமங்களை யோகம்னு சொல்றோம். சரி, குருவும் சந்திரனும் சேர்ந்தா குருச்சந்திர யோகம்னு சொல்லுங்க. ஐயா குருவும் சந்திரன் செவ்வாய் குருமங்களை யோகம்னு சொல்றோம்லங்க ஐயா. நீங்க பேசுறது கேட்கல பாலாஜி. குருச்சந்திரன் சேர்ந்தா குருச்சந்திர யோகம்னு சொல்ல போறாங்க. என்ன டவுட்? ஆமா ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. சரி, அடுத்த ஆள் கேட்கலாம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. ஐயா இதுல திருமண பொருத்தத்துல சர்பத்துக்கு சர்பம் தான் கட்டி வைக்கணும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமாம்மா. அது வந்து நம்ம 2 பேரு ஜாதகத்திலையும் ராகு வந்து ஒரே இடத்துல இருக்கணுங்களா, ஒரே பாவத்துல? திருப்பி சொல்லுங்க. இப்போ சர்பத்துக்கு சர்பத்தை கட்டி வச்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விதியில, இப்போ தனுசுல வந்து ஒரு ஆணுக்கு ராகு இருக்குது அப்படின்னா அது வந்து ஒருவேளை தனுசு அல்லது 6ஆம் பாவம்னா பெண்ணுக்கு 6ஆம் பாவம் அல்லது தனுசுல ராகு இருக்கணுங்களா? நீங்க சொல்லும் போது எப்படின்னா, நான் சொல்ற சர்பதோஷத்துக்கு சர்பதோஷம் தான் காரணம் ஒண்ணு. சரிங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல தனுசுல ராகுவோ கேதுவோ இருக்கலாம். ராசி கட்டத்தை மட்டும் பார்க்காம நவாம்சத்தையும் போய் பார்க்கலாம். அவங்களுக்கு ராகு இருக்க இடத்துல இவருக்கு ராகு கேது இருக்கலாம். இவங்களுக்கு 2ல ராகு இருந்தா அதே மாதிரி 2ல ராகு கேது இருக்கால கட்டி வைக்கிறது சால சிறந்தது. சர்பத்துக்கு சர்பம்னா தோஷம்னா தோஷம், தோஷம் இல்லைன்னா தோஷம் இல்லை அப்படிங்கறதான் பார்த்து கட்டாயம் கட்டணும்னு அர்த்தம். அப்பதான் அந்த 2 பேத்துக்குள்ள கருத்து ஒற்றுமை அதிகமாக இருக்கும். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. அப்புறம் இதுல ராகு வந்து நமக்கு 8ஆம் பாவத்துல இருந்து 7ஆம் பாவத்துக்கு நகரும் இல்லைங்களா? அப்போ வந்து அப்போ அது எத்தனை காலம் எடுத்துக்குங்க ஐயா ஒரு டிகிரி நகரத்துக்கு? நம்ம அந்த டைம் பீரியட் ஒரு டிகிரிங்கிறோட அதோட ப்ராக்ரஷன் தேரின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ராசியை கடப்பதற்கு எவ்வளவு காலம்னு ஒரு பொதுவா இருக்கும். அதுல எந்த வீட்டுல இருந்துன்னு பாருங்க. உதாரணமா கடகத்துல இருந்து ராகு வந்து மிதுனத்துக்கு போகணும்னு வைங்க. கடகத்துல புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் வந்து 4 வருஷத்துல அது கடந்த மிதுனத்துக்கு வந்துருவாரு. அதுவே பூசம் இருந்தா பூசத்தோட தசை 19, ராகுனால 23 வருஷம் ஆகும். அதுவே ஆயிலியம் 4ல இருந்தாருன்னா 40 வருஷம் ஆகும். அதனால அங்க போகணும். ஒரு டிகிரியை பார்க்காம அங்க இருக்க நட்சத்திர கால அளவு கடக்கிறதுக்கான காலத்தை எடுத்து சொன்னா போதும். சரிங்க. அப்ப அத்தனை வருடம் ராகு கடகத்துல இருக்காருன்னா எத்தனை டிகிரி? மொத்தம் 40 வருஷத்தை டிவைட் பண்ணிக்கங்க 3 நட்சத்திரத்துக்கு இருக்கு. அதோட தசாபத்தி வருஷம் மைண்ட்ல வச்சுங்க. அது கொஞ்சம் தெரியும். சரிங்க ஐயா. ஏன்னா அங்க ஒரு டிகிரில இருக்கிறது 3 வருஷத்துக்குள்ளே கடந்து உள்ள வந்துடும். 29ல இருக்கும்போது 40 வருஷம் ஆகும். அப்பதான் அந்த பிரச்சனை நமக்கு கொடுக்கும். இப்ப 8ல இருந்து 4 இருக்கும்போது 7ஆம் பாவத்துக்கு வர்றதுக்கு 40 வருஷம் ஆகும். அதுக்கு திருமண வழக்குல ஒரு கிழமைகளவே ஆயிடுவாங்க. சரிங்க. அப்படி பார்த்தப்ப குறுகிய காலம்னா நம்ம அந்த மாதிரி பொருத்தத்தையும் சேர்த்தக்கூடாது. குறுகிய காலம் வரும்போது எதிராளியை டார்ச்சர் பண்ணுவாரு. உதாரணம் புனர்பூசம் 4ல இருக்கு தனுசுல கண்ணு வைங்க. சரிங்க. ஒரு 2.5 வருஷத்துலயே அவர் 3 வருஷத்துக்குள்ள ஒரு மிதனத்துக்கு வந்தோடனே பொண்டாட்டியவோ இல்ல கணவனையோ அவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்க. நமக்கு என்ன நினைச்சிட்டு இருப்போம், 8ல இருக்காரு அதனால வந்து அவமானம் வரணும் இருப்போம். அவமானம் 8ல இல்ல வந்து நகர்ந்துகிட்டே இருக்குங்கிறத நம்பித்தான் ஆகும். சரிங்க ஐயா. அப்ப மத்த கிரகங்களும் நமக்கு கிளாக் வைஸ்ல நகருங்களா? இப்ப செவ்வாய் புதன் குருனாக்கா 7ல இருந்து எல்லாமே லக்னத்தை தவிர்த்து எல்லாமே நகருமா? ஓகேங்க ஐயா. சரிங்க ஐயா. அப்ப அந்த பலன்களும் நமக்கு மாறதானங்க. இப்ப நம்ம ஒரு பாவத்துல இருக்குன்னு கணிப்போம், அது அடுத்த பாவத்துக்கு மாறிடும் இல்லைங்களா? எல்லாமே நகரும். எல்லாமே நகரும். மூவ்மெண்ட் இல்லாத ஒண்ணு நமக்கு பலன் தராது இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா இங்க இருந்தா நம்ம இத்தனை வருஷம் இங்க ஒண்ணு யூகிக்கிறோம். அப்படி யூகிக்காம நகர்த்தியும் பார்க்கலாம். அது நம்ம ஜாதகத்துல நம்ம அந்த இடத்துல இப்ப 2ல செவ்வாய்னா 2ல செவ்வாய்னே தான் எப்பவும் பலன் கணிப்போம். அது 3க்கு போகும் தானங்க? இருங்க 2 தியரியை முதல்ல ஞாபகம். முதல்ல பராசர தியரிகள் வந்து வளநிலை கிடையாது. அதுல 2ல என்ன இருக்கு எப்படி நடக்கும்னு படிச்சீங்கன்னா போதும். அதுவே ஒரு
பிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய பிருகும் சாரல் 10 அதிகா இருக்கட்டும், இல்லைன்னா ப்ராகசன் வளர்நிலை ஜாதகமெல்லாம் படிக்கும்போது பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து ஓரமா வச்சுட்டு எவ்வளவு மூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு தான் பார்ப்போம். ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. ஆனா நீங்க படிச்சுட்டு அதுக்கு சொல்லக்கூடாது. அப்படி ரெண்டையுமே தனித்தனியா பார்க்க தெரிஞ்சுதான் ஓகே. சரிங்க ஐயா. அப்ப அது நகர்றதும் நம்ம இதே எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறோம்? பிறந்த கால ஜாதகத்தோட கோச்சாரத்தை ஒப்பிட்டு சொல்லும் போதே அது 75% மேல பர்ஃபெக்டா இருக்கும். சரிங்க. அது நீ ஜோசியராகி ஒரு 15% தான் ப்ராக்ரஸ் உங்களுக்கு போகணும். இல்லைன்னா குழப்பிடும் ரொம்பவும். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நல்லது ஐயா. ஒரே ஒரு சந்தேகம். சரிங்க, நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம் வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்க நந்தகுமார் பெங்களூர்ல இருந்து. எனக்கு எதுவும் கேள்வி இல்லை, உங்களை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்க ஆசீர்வாதத்துல போதும். ஏன்னா ஜாமக்கோல் படிச்சுட்டு அதுல நான் மேட்ச் ப்ரிடிக்ஷன் போடுறேன். எனக்கு 90% மேல கரெக்டாவே வருது. அதனால அதுக்கு முன்னாடி நியூமராலஜி படிச்சிருந்தா அதுலயும் போடுவேன் மேட்ச் ப்ரிடிக்ஷனு. எனக்கு எப்பன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரபலமான ஜோதிடர் ஒரு முகநூல்ல போட்டிருந்தாரு, மேட்ச் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல, இதை நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு உந்துதல் எடுத்துக்கினேன். அது நியூமராலஜியும் படிக்கும்போது அதுவும் கொஞ்சம் தெரிஞ்சது. உங்ககிட்ட ஜாமக்கோல் படிச்சு இன்னும் கொஞ்சம் 2 பேர்கிட்டையும் டவுட்டெல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா மேட்ச் ப்ரிடிக்ஷன் போட முடியுது. குரூப்லேயும் அது போட்டுட்டு இருக்கேன். பட் 100% கரெக்டா எடுக்கணும்னு உங்க ஆசீர்வாதம் வேணும் ஐயா. கண்டிப்பா வாழ்த்துக்கள் கிடைக்கட்டும். நன்றி ஐயா. நல்லது. வணக்கம் சார். வணக்கம்மா. நான் அனிதா, பெங்களூர்ல இருந்து. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள்மா. சார், இப்போ ஒரு வீட்ல, இப்போ துலாம் வீட்ல சுக்கிரன், புதன், சூரியன் இருக்காங்க. சுக்கிரன் எல்டியா இருக்காரு, சூரியன் ஹெச்டியா இருக்காரு. ஆனா இங்க சூரியன் நீச்ச பங்கத்துல இருக்காரு, சுக்கிரன் எல்டி. இதுல இந்த யாருக்கு வலிமை அதிகமா இருக்கும் சார்? ஏன்னா அது சுக்கிரனோட வீடு. எந்த வீட்டுலமா இருக்காங்க? துலாம் வீட்ல சுக்கிரன், புதன், சூரியன். இல்ல யாரு அதிக சொன்ன? அப்படி சூரியன் விசாகம் 3ல இருக்காரு. அவர்தான் பலம் அதிகம் சுக்கிரனை விட. இது என்னோட வீடா இருந்தாலும் இந்த வீட்டுல யார் அதிகமா சம்பாதிக்கிறவங்க மரியாதை அதிகம். இப்ப எங்க தாத்தா வீட்டுல அங்க 5 பேர் இருக்கோம். என் தம்பி தான் அதிகமா சம்பாதிக்கிறான். இப்ப அந்த வீட்டுல யாருக்கு மரியாதை அதிகம்? நான் திடீர்னு தம்பி கொஞ்ச நாள் ரெஸ்ட்டுக்கு போய் நான் சம்பாதிக்கிறேன். இப்ப யாருக்கு மரியாதை அதிகம்? அப்போ ஒரு வீட்டுல இருக்கிறவங்க நம்புறதுனால இல்ல, வீடு பட்டா வேணா சுக்கிரன் பேர்ல இருக்கலாம், ஆளுமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அதிகம். பாகைதான் ஆளுமை. அந்த நீச்சம் இது ஏதோ வேலை செய்யாது சார். அது தகுதி குறைவான எண்ணங்கள். அவரு ஏன் உயரத்துல இருக்கும்போது அவருக்கு பேக்ரவுண்ட்ல கெட்ட பேர் இருக்கும். நீ எப்படி சம்பாதிச்சு தெரியுமில்ல, எனக்கு நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமில்லங்கன்னா அவர் மேல சின்ன இந்த நீசத்தன்மை இருக்கும், படிஞ்சிருக்கும், கரை படிஞ்சிருக்கும். ஓகே சார். சார், இப்போ இந்த புதன் வக்ரமாயி அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா அந்த ஜோதிடம் படிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா அதுக்கான ரெக்கக்னிஷன் இதெல்லாம் கம்மியா கிடைக்கும். மறுபடியும் நம்ம ரூலுக்குள்ள வாங்க. வக்ர கிரகங்கள் அதிக அறிவை தரும், அங்கீகாரத்தை தராது. 1000 முறை சொல்லிட்டேன். வக்ர கிரகங்கள் அறிவை தரும். செவ்வாய் வக்ரம் அந்த வீட்டுக்காரன் பத்தி உங்களுக்கு அக்கு வேற ஆணி வேற தெரியும், ஆனா அவர் உங்களுக்கு சட்டையே பண்ண மாட்டாரு. அங்கீகாரத்தை கேட்க கூடாதுன்னு அர்த்தம். புதன் வக்ரமா இருக்கு அப்படின்னா அதீதமான அறிவு இருக்கும், ஆனா சொல்லும் போது பிரமிப்பானுங்க, இதெல்லாம் எனக்கும் தெரியும் அப்படின்னு அவன் அசால்ட்டை எந்திரிச்சு போவான். இல்லைன்னா நம்ம ஜோசியத்தை நம்பாதவங்கிட்ட போய் விடிய டயத்தை வேஸ்ட் பண்ணி போர் அடிச்சுட்டு இருப்போம். சோ வக்ரமா இருக்கிறவங்க என்ன செய்யணும்? அங்கீகாரத்தை பத்தி கவலைப்படாம உங்க நாம்ஸ் இதுதான், என் பேட்டர்ன் இதுதான், அந்த பேட்டர்னுக்குள்ளேயே இருந்து ஒர்க் பண்ண பழகிட்டா சக்சஸ். சார், திருமண பொருத்தத்தை பத்தி ஒரே ஒரு கேள்வி. அடுத்த ஆள் வர ஆள் ஒரு கேள்வி. நல்லது, சொல்லலாம். கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. இப்போ கோச்சாரத்துல நம்ம சனி மீது சிம்மத்துல சனி இருக்கு, மீனத்துல கேது இருக்கு பிறப்பு ஜாதகத்துல. இது அதே மாதிரி நம்ம சனி கேதுல போகுது, கேது சிம்மத்துக்குள்ள என்ட்ராகி வருது சார். இதனால நமக்கு என்ன சூழ்நிலை அமையும்? எப்படி சார் இருக்கிற டைட்டு? மேலும் தொழில அதிகப்படியான நெருக்கடி இருக்கும், வேலை கூடும், வருமானம் குறையும்.
2 இது நமக்கு விஷயம் நிவர்த்தி பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா சார்? 3 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுங்க. தொழில நெருக்கடி கூடும், தொழிலால கடன் வரும், வேலை கூடும், வருமானம் குறையும். அப்ப 3 கடன் வருது, நெருக்கடி வருது, வேலை கூடுது, வருமானம் குறையுது. 3மே இப்ப டைட் பண்ணும். மனித முகம் இல்லாத தெய்வங்கள், ஆஞ்சநேயர், விநாயகர், அந்த மாதிரி ஒரு கர்டாழ்வார், அந்த மாதிரி மனித முகம் இல்லாத தெய்வங்களை வழிபடும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வீரியம் குறையும். லட்சுமி நரசிம்மர் மாதிரி இதெல்லாம் கும்பலாம். மனித முகம் இல்லாத தெய்வங்கள் லிஸ்ட் எடுங்க. அவங்களுக்கு வந்தீங்கன்னா அந்த காலத்தை கடத்துறது ஈஸியா இருக்கும். சரி சரி, அதான் சார் பண்ணிட்டு இருக்கிறோம். விநாயகர் வழிபாடு தான் அதிகமா பண்ணிட்டு இருக்கிறோம். போதும், அதே போதும். அந்த மன ரீதியான கொஞ்சம் உளைச்சல்கள், எண்ணங்கள் அப்படிங்கிறது அப்படிமான எல்லாமே ஒரு சூழ்நிலை இருந்துட்டே இருக்கு. சரியாயிரும். பண்ணுங்க, அதே பண்ணுங்க, போதும். அடுத்து நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் குருஜி, திருநெல்வேலி வீரமணிகண்டன் பேசுறேன். வணக்கம் சார், சொல்லுங்க சார். பொங்கல் வாழ்த்துக்கள் ஜி. பொங்கல் வாழ்த்துக்கள் ஜி. இந்த நவாம்சத்துல வந்து சுக்கிரன் வந்து சிம்ம வீட்லயோ அல்லது கடக வீட்லயோ இருக்கும் பொழுது திருமண வாழ்க்கையை வந்து பாதிக்குது அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை படிச்சேன். ஆனா அது நேர்ல பார்க்கும் போதும் இருங்க, அது முதல் விஷயத்துக்கு வந்துருவோம். சிம்ம வீட்லயோ கடக வீட்லயோ இருக்கும்போது சந்திர ராஜா ராணி வீட்டுல இருக்கும்போது ஈகோ வருதுங்க. சரி, ஈகோனால சண்டை வருது. அதுவும் அவங்களால வர விட அப்பா அம்மா ஈகோனால சண்டை வருது. எல்லாரும் பிரிஞ்சிடணும் இல்ல, 40% பேத்துக்கு அந்த ரூல் பலிக்கல. ஆனா 100% பேத்துக்கு அவங்க வீட்டுல சம்பந்தி பொருத்தம் இல்லாம ஈகோ அதிகமா இருக்கானா? எஸ், ஈகோ அதிகமா இருக்கு. உதாரணமா சிம்மத்துல சந்திரன் இருக்கு நவாம்சத்துல அப்படின்னா, அந்த பொண்ணோட அம்மா ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றேன், கவனிங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த ஏழ்மையை விரும்பல, ரொம்ப படிச்சிருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. வசதியான வீட்டு பையனுக்கு திருமணம்னு காத்திருக்கு. ஒரு பையனுக்கு 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல. அவனுக்கே அந்த பொண்ணை வந்து கேட்கறாங்க, உடனே கட்டிக்கிறதுக்கு சம்மதிச்சிருது. நவாம்சத்துல சிம்மத்துல சந்திரன் இருக்கு. அந்த பொண்ணு திருமணம் வீட்டுக்கார்ட்ட சொல்லி சொன்ன ஒரு விஷயம், எங்க வீடும் உங்க வீடு மாதிரி பணக்கார வீடு ஆனாதான் குழந்தை பெற்று தருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கும். இப்ப அந்த பொண்ணோட வீட்டுக்கு வீடை கட்டி கொடுத்து, வாசல் பண்ணி, மாடு வாங்கி கொடுத்து, கடன் அடைச்சு விட்டு கிட்டத்தட்ட 95 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்காரு. செலவழிச்சு பார்த்து அவங்களுக்கு மறுபடியும் இந்த கார்த்திகை மாசம் அவங்க கணவன் மனைவியா சேர்ந்திருக்காங்க. திருமணமாகி 1.5 வருஷம் கழிச்சு. புரியுதா என்ன? புரியுது. இப்ப அந்த ஈகோ அடிச்சவனே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணுக்கு நம்ம என்ன 100 கோடி கூட கொடுக்கலாம், அவ்வளவு அந்யூன்யமான பொண்ணுங்கிறாரு. இப்ப பாருங்க, அப்ப நம்ம எப்பவுமே இந்த சிம்மம் கடகத்துல சந்திரன் இருக்கும்போது, அதே மாதிரி லக்கணத்துல சனி இருக்கும்போது, பொண்ணோட குடும்பத்தையும் நம்ம குடும்பமா பாவிச்சிட்டோம்னா அங்க பிரிவினையை 100% தவிர்க்க முடிகிறது. அதான் ஸ்டாம்ப், நம்மளோட ஸ்டாம்ப்ல ஞாபகம் வச்சுக்க. அப்படி இல்ல, எனக்கு நான் மாமனார் வீடெல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு தெரியாது அப்படின்னு நின்னோம்னு மனைவி தங்காது, போடான்ட்டு போயிடும். நான் எங்க அப்பா கடன் பட்டிருக்காரு, நான் கஷ்டப்பட்டு அவர் கடனை கட்ட போறேன், காப்பாற்ற போறேன், நகர்ந்துரும். அவ்வளவுதான். அடுத்த கேள்வி. வணக்கம் குருஜி, கார்த்திக். வணக்கம் கார்த்திக். குருஜி, நீங்க ஒரு பதிவுல சொல்லியிருந்தீங்க, கேது மேல குரு போகும்போதோ இல்ல குரு மேல கேது போகும்போதோ நம்ம வரம் கொடுத்தா அது பலிக்கும் அப்படி சொல்லிட்டு. இப்போ நான் எனக்கு வயசு கம்மி. இப்ப எனக்கு அது மாதிரி போகும்போது எங்க அப்பா அம்மா கிட்டயோ இல்ல இப்ப உங்களை மாதிரி குருஜி கிட்டயோ ஆசீர்வாதம் வாங்கினா அது எப்படி எந்த மாதிரி 100 மடங்கு பலிக்கும். 100 மடங்கு பலிக்குங்க. குரு மேல கேது வரும்போதோ கேது மேல குரு வரும்போதோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொன்ன வார்த்தை பலிக்கும். சாபம் கொடுத்தாலும் பலிக்கும், ஆசீர்வாதம் கொடுத்தாலும் பலிக்கும். ஒண்ணு. அப்ப நடக்கிற தசா புத்தி குருதசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ கேது தசையோ கேது புத்தியோ கேது அந்தரமோ இருந்துச்சுன்னா அந்த பலிக்கிறோடைய அளவு 10 மடங்கு அதிகமா இருக்கும். ஒரு கேள்வி இருக்குது இதுல, எப்ப சாபம் வாங்குறோம் நம்ம அப்படின்னா, பிறந்த கால கேது மேல கோச்சார குரு போகும்போதோ, பிறந்த கால குரு மேல கோச்சார கேது போகும்போதோ யாருக்கிட்ட போய் நம்ம கெட்ட பேரை வாங்கிறோம், சபிச்சிடுறாங்க. அப்ப நமக்கு தீமை நடக்குது, அது குடும்பத்தை வெட்டிக்கிட்டே இருக்கு. இல்லைன்னா அந்த சமயத்துல நல்லவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னாலும் பெரிய உயரத்துக்கு அவங்க வர்றாங்க. ஸோ இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுட்டா போதும். இதை கேல யோகத்துடைய கோச்சாரம்னு சொல்லலாம். அடுத்து. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். 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 2 பேத்துக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள்.
புத்தாண்டு வாழ்த்துக்கள். பரவாயில்ல, இளம் மாணவியும் சேர்ந்து வாழ்த்துக்கு வந்துருச்சு. ஐயா வணக்கம் ஐயா, கள்ளக்குறிச்சியிலிருந்து ராஜேஷ்ங்க ஐயா. சொல்லுங்க ராஜேஷ், சொல்லுங்க. ஐயா நான் ஜாமு கால் யூஸ் பண்ணி கிரிக்கெட் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. நான் ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னது நானும் விளையாடுறேங்க ஐயா. அதனால இதை கர்மா வருமாங்க ஐயா? அதெல்லாம் வர சூதாட்டம் மாதிரி நீங்க காசு வச்சு அடுத்தவனை காயப்படுத்தினா தான் கர்மா வருங்க. ஒரு வித்தை எப்படித்தான் பிரயோகப்படுத்தி பாக்குறது, எப்படித்தான் பயன்படுத்தி பாக்குறது. கர்மா வரும் எப்படித்தான் பயன்படுத்துறது. நம்மளுடைய விஷயத்த சொல்லி ஒருத்தன் நொடிச்சு போயிட்டான்னா அப்ப நம்ம பயப்படணும். காசு கட்டி வந்தாங்கன்னா வேண்டான்னு சொல்லணும். சரிங்க, இந்த கவிப்பு கவிப்பு மெயினா ரோல் பண்ணுங்க. ஜாமகோல் பிரசனத்துல பேக்ரவுண்ட் க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஜாமகோல் பிரசனத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணு கவிப்பு. கவிப்பு இல்லாம, கவிப்பை சொல்லாம, கவிப்புடைய ரிசல்ட்டை சொல்லாம பிரசனத்தை முடிக்க கூடாது. அங்கதான் எல்லாமே ஒளிஞ்சிருக்கு. எல்லா கேள்வியோட சூத்திரகாரியும் அதுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. ஜாமகோல் பிரசனத்துல ஒரு சிறப்பு சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னா நான் சொல்ற முதல்ல கவிப்பை தான் சொல்லுவேன். அது சுட்டி காட்டாத விஷயமே இல்லை, அது சொல்லாத விஷயம் இல்லை, அது சொல்லாத உணர்த்தாத பொருள் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அவ்வளவு ஒரு கிளியரா அது கவிப்புக்குள்ள உட்காந்து அதை நிரூபிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்லுவோம். என்னோட நெருங்கிய உறவினர், ரொம்ப நெருக்கமான உறவினர் ஒருத்தர் வீட்டுக்கு வர்றார். அவர் பெரிய லெவல்ல சொத்து வாங்கன்னு ஆசைப்படுறார். வந்தவர் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா பணம் வேணும் அர்ஜெண்டா, அதை எங்கேயாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்து என்னை சொத்து வாங்குற வச்சு என்னை கொஞ்சம் பணக்காரன் ஆக்கணும் அப்படின்னு கேட்கிறார். இல்ல நீ இருந்தாலும் கொடுன்னு என்னை கேட்கிறார். எதுக்கு கேட்கிறாருன்னா சொத்து வாங்குறதுக்கு கேட்கிறார். இப்ப அவர் கேட்ட நேரத்துக்குள்ள பிரசனம் பாக்குறேன், கவிப்பும் செவ்வாயும் ஒரே டீல் இருக்கு. எண்களை குறிக்கக்கூடிய காரகிரகம் செவ்வாய், பலமுறை படிச்சிருப்போம். கண்ணாயிரம் என்ன வருது, 6 முகம், அதுல நம்பர் வருது செவ்வாய். 5வது வீதி, இந்த 5வதுங்கிறது செவ்வாய். எப்பவுமே ஒரு ஊர் பேரையும் ஒரு நம்பரையும் சொன்னா அது செவ்வாய் தான் காரணம். இப்ப அவர் கேட்ட நேரத்துக்குள்ள செவ்வாயும் கவிப்பும் ஒரே டீல் வருது. அவர் கேட்கறது வீடை பத்தி கேட்கிறாரு. மேலோட்டம் பார்த்தா வீடு வேணான்னு தான் சொல்லணும், இல்ல சொத்து வேணான்னு தான் சொல்லணும். அவர் வீட்டோட சொத்து வாங்குறது கேட்கிறாரு. செவ்வாய் கவிப்பு வேண்டான்னு சொன்னா போதும். ஆனா நான் எப்படி அப்ரோச் பண்ணி பார்த்தேன் அந்த விஷயத்த, நீ கேட்ட இந்த 50 லட்சத்துக்கு எத்தனை சைவர்னு சொல்லும் முதல்ல, அப்புறம் பணம் கொடுக்கறத பத்தி பேசுவோம். 50 லட்சத்துக்கு 50 சைவர்ன்ட்டார். தப்புன்னு. 50 லட்சத்துக்கு 50 சைவரான, ஆமா கொஞ்சம் கூட குறைச்சல இல்லையானு வேணா ஒரு சைவரை குறைச்சு கேட்ப. 50 லட்சத்துக்கு எத்தனை சைவர்னே தெரியல, ஆனா உனக்கு 50 சொத்து வேணுமா, ஏன் ஆசைப்படுற? செவ்வாய் கவிப்புல இந்த நம்பரை எப்படி அழிச்சு காட்டுது பாருங்க. இதுக்கு முதல்ல எத்தனை சைவர்னு கேட்டுட்டு வாங்க. உனக்கு போன் பண்ணி தரேன், இந்த நம்பர்ல நீ யாருக்கு வேணாலும் கூப்பிடு, சொந்தக்காரங்க கூப்பிட்டுட்டு 50 லட்சத்துக்கு எத்தனை சைவர்னு கேட்டு சொல்லணும். முதல்ல ஒருத்தனுக்கு போன் பண்றாரு. ஏன்னா இவரும் படிப்பறிவு பெருசா இல்லாதவர், எவனோ ஆசை பார்த்த காமிச்சு சொல்லி சொத்து வாங்குறதுக்கு வந்திருக்காரு. அவரோட நண்பருக்கு போன் பண்றாவன், 28 சைவர் தான், நீ என்ன 50ன்னு சொல்லிட்டாருன்ட்டான். இவரு 28ஆமா சாரின்னு, இன்னொரு சான்ஸ் தரேன்னா இன்னொரு ஆள் கூப்பிட்டாரு. அது என்னப்பா 35 சைவருக்கு மேல வரும்பா, அவன் கிடக்குறான், 28 எப்படிப்பா வரும், நோட்ல போட்டு பார்த்தேன் அப்படின்னு தாங்க வந்தால். அது 3 வாய்ப்பும் மிஸ் ஆகி போச்சு. உபய வீட்டுல கவிப்பும் செவ்வாய் இருந்ததுனால சோ உனக்கு 2 வாய்ப்பும் மறுக்கப்பட்டது, முடிஞ்சு போச்சு. உனக்கு பணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பணம் என்கிட்ட இல்லை, இருந்தாலும் தர்ற ஐடியா இல்லை, ஏன்னா சைவரத்தையும் தெரிஞ்சுட்டான் முதல்ல அப்படின்ட்டு. இது ஒரு சம்பவம். அவன் சொன்னா பணம் இல்லை, வீடு வாங்க முடியாது அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, எத்தனை சைவர்லயும் கேட்டுவிட்டான்னு அந்த ஆள் புலம்பி தள்ளிட்டார். உள்ள ஆள் அடி வேற அசைச்சிட்டேன். அப்படி ஒரு வேலை. அப்புறம் காணாமல் போன பிரச்சனத்துல ஒருத்தர் வர்றாரு. கவிப்பு டிகிரியும் செவ்வாய் டிகிரியும் ஒரே டிகிரியில் இருக்கு. காணாமல் போன வண்டிக்கு நம்பர் பிளேட் இல்லையான்னு கேட்டவொடனே அந்த ஆள் அப்படியே நீ மேலைங்களையும் பார்த்த பார்வை இருக்கு பாருங்க, நீதான் வண்டி தூக்கிட்டியோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு. ஏன் சார்? ஆமா சார், நம்பர் பிளேட்ல சார் 4 மாசமானாரு.
நம்பர் பிளேட் முதல்ல மாட்டல, அது தாண்டியான எப்படி ரெஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் அப்படி அந்த மாதிரி கவிப்பு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள அழகா தூக்கிட்டு வந்து காட்டும். ஆனா அதுக்கு முன்னால நம்ம ஒரு கிரகத்துக்கு காரகத்துவம், ஒரு கிரகத்தை எங்க பிரயோகம் பண்ணுங்கிற அந்த அனுபவம் தான் ஆண்டவன். அந்த அனுபவத்துக்கு தான் கூடி கூடி பேசிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த கிளாஸ் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இல்லை இன்னைக்கு இந்த வாழ்த்து செய்தி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு என்ன அனுபவத்தை பகிர்ந்துக்கிறது தான். இந்த வாய்ப்பு இப்படி ஏற்படுத்தி கொடுத்தது முக்கியமான காரணமா இருக்கிறது நம்ம தங்கலட்சுமி மேம். ஸோ அவங்க எடுத்தவொடனே என்ன சொன்னேன், இன்னைக்கு வகுப்பு வச்சிடலாம் நினைக்குது. எப்போ வழக்கம் போல வாழ்த்து செய்தி ஒரு நாள் கண்டிப்பா 10:30 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மறுபடியும் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிடலாம், அவங்களுக்கு ஒரு நன்றியும் சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த செய்தி இன்னைக்கு உங்ககிட்ட வரணுங்கிறதுக்கு மூல காரணமா கன்வேயரா அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அதனால இது மறுபடியும் சொல்றேன், நான் இந்த கவிப்பு சொல்லாம ஜாமக்கோல் பிரசனத்தை நீங்க முடிச்சீங்கன்னா நீங்க பிரசனத்தை முடிவு வரவில்லைன்னு அர்த்தம். எனக்கு இதுல ஒரு 32-33 வருஷம் அந்த அனுபவம் இருக்கு. வேற காலகட்டத்திலயும் நான் வேற மாதிரி வளர்ந்துகிட்டே வரேன். ஆனா எல்லா காலத்திலயும் கவிப்பினை ஒரே மாதிரி மேல கூட்டிகிட்டே வந்திருக்கு. உதயம் கூட கீழே வந்திருக்கு, ஆரோடம் கூட கீழே வந்திருக்கு. ஆனா கவிப்பினை உயரத்து கூட்டிகிட்டே தான் வந்திருக்கு. அது சொன்ன விஷயங்கள் தப்பே இல்லை. இன்னும் ஒரு உதாரணத்தையும் சொல்லிடுவோம். ஒரு கோயிலை பத்தி கேட்குறாங்க, நான் பிரசனம் போட முடியாத தூரத்துல இருக்கிறேன். செல்லுல நம்ம ஆப்ல ஜாமுக்கல் ஆப் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாக்குறேன். உதயமும் கவிப்பும் ஒரே டிகில் இருக்கு. அவர் கேட்கறது ஒரு முருகன் பத்தி கேட்கிறாரு. இப்போ உதயமும் கவிப்பு ஒண்ணா இருக்கு, அப்ப அந்த சிலையே இல்லைன்னு சொல்லிடலாமா? திருப்பி அவர்கிட்ட கேட்கிறேன், சார் நீங்க சொன்ன அந்த கோவில்ல மூலவர் கிடையாது, இல்லைன்னா பின்னமா இருக்கார். ஒண்ணு சிலை உடஞ்சிருக்கணும், இல்ல சிலை இல்லாம இருக்கணும், வெறும் கொம்பு தான் கொங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ற சிலை விழுந்துருச்சுன்னு சொல்றாரு. சிலை இல்லைன்னு சொன்னத அந்த இடத்துல சிலை இல்லை, ஒன்னும் உடஞ்சிருக்கணும், அது பின்னமா இருக்கணும், இல்லைன்னா சிலை இல்லாம இருக்கணும்னு சொன்னோம்னு உடஞ்சிருச்சு, சிலை விழுந்துருச்சுன்னு சொன்னார். அந்த உதயம் கவிப்பும் அப்படி ஒரு விஷயத்த ஷார்ப்பா சொல்லுது. இது பயிற்சி எப்படி சார் கத்துக்கிறது? சும்மா இருக்கும் போதெல்லாம் உட்காந்து ஒரு விஷயம் வரும்போதெல்லாம் ஜாமுக்குள் ஆப்ல போட்டு சேவ் பண்ணிக்கிட்டே வரும். அது ஒரு விஷயத்த நமக்கு பர்ஃபெக்டா சொல்லிடும், ஒரு துளி கூட மிஸ் ஆகாது. நீங்க அப்படி பயிற்சி எடுத்தா மட்டும் பயிற்சி இருக்கு எல்லா ஈவெண்ட்டுமே. உதாரணமா உங்களை வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னா அப்போ ஒரு பிரசவம் கொடுப்பாங்க, அதை எழுதி வைங்க. கீழே போய் சாப்பிட்டு வந்து அதுலேயே கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கணும் நம்ம ஆப்லேயே, அதுலேயே டைப் பண்ணி வச்சுக்கேன் என்ன சாப்பாடுன்னு. திரும்பி வரும்போது இட்லி சாப்பிட்ட சாட்லாம் பாருங்க ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க, என்ன டிஃப்ரெண்ட் பாருங்க. அடுத்த முறை உங்களுக்கு வீட்டுல என்ன சமையல்னு உங்களுக்கு பார்த்தோன்னே கட்டம் சொல்லும், வீடு சொல்லாது. அப்படி ஒரு வேலையை பர்ஃபெக்ட் உங்க அனுபவம் தான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆசான். அதுதான் ஆண்டவன். நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்னா வழி நடத்துறேன், இப்படி போனா நல்லா இருக்குன்னு வழி நடத்துறேன். அதான் ஒரு விஷயம். ஒரு சமயோசித புத்தி எப்பவுமே ஜோசியருக்கு இருக்கணும். அதுக்கு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி ஒண்ணு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கேள்விக்கு வந்துடும். ஒரு மிகப்பெரிய ஓனர் தன்னோட கம்பெனிக்கு ஆடிட்டர் தேடி அறிவிப்பு கொடுத்துருக்காரு. ஆடிட்டர் வேலைக்கு தேவைன்னு நல்ல சம்பளம் கொடுக்க ரெடியா இருக்காரு. மாசம் ஒரு 2 லட்சம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. பெரிய பெரிய போஸ்ட்ல இருந்து வர்றவங்க எல்லாம் அதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. மொத்தம் ஒரு 50 பேர் வந்துடுறாங்க. எல்லாருமே ஐஐடி இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்ல நல்ல நாலேஜ் உள்ள பர்சன்லாம் வந்து போட்டி போட்டு உள்ள வருது. வந்தவனே இன்டர்வியூக்கு வர்றாங்க. அந்த இன்டர்வியூல இருக்கக்கூடிய முதல்ல இருக்க பையன் பாக்குறான், ஒருத்தன் சாதாரணமா வேஷ்டி சட்டையோட உட்காந்துருக்கான். இவன் கோட் சூட்டு போட்டுல 2 லட்சம் சம்பளம் வாங்க போறான், கோட் சூட்லாம் போட்டு உட்காந்துருக்கான். அவன் சாதாரண வேட்டி போட்டு சட்டையோட உட்காந்துருக்கான். என்ன தம்பி படிச்சிருக்கீங்கன்னு. நானும் சிஏ தான் பண்ணிருக்கேன். இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்கன்னு. அறிவு பயன்படுத்துக்கு எதுக்கு சார் ஆடம்பரம்? அனுபவம் இருக்கான்னு. ஆமா சார் 1 வருஷம் அனுபவம். அந்த கோட் சூட் போட்டவங்க 25 வருஷம் அனுபவத்துல இருக்காரு, நல்ல பழுத்த பழம் அப்படின்னு. நிறைய ஒவ்வொருத்தரும் ஒரு டைப் எல்லா அப்ளிகேஷன் இருப்பாங்க. இருக்கிறதுலே குறைந்த குவாலிஃபை குறைந்த அனுபவம் உள்ளவே அந்த வேட்டியில வந்திருக்கான். இன்டர்வியூக்கு எல்லாரும் கொடுக்குறாரு. ஒரு பெரிய டிஜிட் சொல்றாரு, ஒரு 55,000 ஒரு 2400 பெருக்கி ஒரு 300 கழிச்சு எவ்வளவு வரும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு.
உடனே அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கால்குலேட்டர் தேடுறாங்க, ஆளுக்கு ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்கிட்டாங்க. இவன் சும்மா உட்காந்துருக்கான், இந்த வேட்டி சட்டை போட்டவன். எல்லாரும் அவனை பாக்குறாங்க, அவன் எதுவுமே அசையாம உட்காந்துருக்கான். அவர் வந்து கேட்கிறார், என்ன தம்பி எழுதலையான்னு கேட்கிறாரு. அவன் எந்திரிச்சு, ஐயா உங்களுக்கு அது எவ்வளவு ரிசல்ட் வரணும் சொல்லுங்க, நான் அதுக்கு மாதிரி அதை பெருக்கி வகுத்து கொண்டு வந்துடுறேன். அதை இதை பெருக்கி தப்புங்கிறது உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 300 வேணுமா, 5000 போடணுமா சொல்லுங்க. நான் ஆஹா ஆடிட்டர் கிடைச்சிட்டானையா, ஆடிட்டர் கிடைச்சிட்டான்யா அவனு அவன் வேலைக்கு சேர்த்துட்டான். அத்தனை பேரும் கால்குலேட்டர் மணிக்கணக்கா போட்டு கொண்டு இது எல்லாம் எனக்கு என்ன வேணும்னு செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த சாதுரியத்தை தான் ஆடிட்டர்னு சொன்னாராம். அதுதான் நாலேஜுங்க. அப்படித்தான் ஜோசியர் தேவைப்படுறாங்க. பொதுமக்களுக்கு எங்க போனா லூப் கிடைக்கும், எதன் மூலியமா அவர் ரெடி பண்ண முடியுங்கிற அந்த ஒரு விஷயத்த சாதுரியத்தை ஆசாங்கத்தை கொடுக்குறாரு, புத்தகம் கத்து கொடுக்காது. ஒரு புத்தகத்துல என்ன இருக்கும்னா, உதயத்துல இங்க இருந்தான்னு எழுதியிருப்பேன், எழுதின நோக்கம் மூடு வேறையா இருக்கும். எழுதின புத்தகத்துல இருக்கிற வார்த்தை நீங்க அப்படியே படிப்பீங்க. ஆனா சொல்லிக் கொடுக்கும்போது சுவாரஸ்யமா என் கையை காமிச்சு இப்படி இருக்கும் உதயம், இப்படி போகணும்னு காமிச்சு அது நல்ல இமேஜா உள்ள ஸ்டோர் பண்றேன். அவங்க அப்பா அவனுக்கிட்டே ஆடிட்டுனா என்ன அப்படின்னா, ஓனருக்கு என்ன தேவையோ, ஓனருக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்துக்கிறதா ஆடிட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு வழி லைன் தான் அந்த இடத்துல வேலை வாங்கி கொடுத்துச்சு. உனக்கு எவ்வளவு வரணும், மைனஸ் வரணுமா பிளஸ் வரணுமா, பெருக்கணும் என்ன வரணும் சொல்ல, 300 400 பெருக்கி இந்த சைவரை போட்டு கூட்டி காமிக்கிறேன். அதுதான் சௌகத்தி. அதுதான் என்னுடைய, நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன், உன்னோட வாண்டட் எப்படி இருக்கணும், எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எதை எப்படி பிரயோகம் பண்ணணும். ஏன்னா கீழே ஒரு நண்பர் மெசேஜ் போட்டிருந்தாரு, நான் புத்தகத்தை மட்டுமே படித்து நம்பி வருகிறேன். அது வந்து சரியான கேட்டா 20% ரைட். ஒரு புத்தகம் மறுபடியும் சொல்றேன், ஆசான ஆகாது. புத்தகம் ஒரு வழிகாட்டுதல். இந்திய மேப்பை வச்சுக்கிட்டு, கூகுள் மேப்பை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஊர் வீடு தேடி பாருங்க, அப்பதான் தெரியும். உங்களுக்கு ஊர் ஊரா சுத்த விட்டுட்டு வந்து சொல்லும், வழி சொல்லும், இந்த பக்கம் போக முடியும் அந்த பக்கம் போகணும்னு சொல்லும். இது மாதிரி நிறைய இருக்கு. இதை வந்து ஒரு 3 பேரு நான் சொன்ன ஒரு தென்கட்சி சுவாமிநாதன் தான் சொன்னார் இந்த ஸ்டோரியை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தையா இருந்தது இந்த ஸ்டோரி. எப்படி சாதுரியம்னா எப்படி இருக்கணும், உனக்கு என்ன வரணும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப சூப்பர். அதைத்தான் ஒரு ஆசான் கற்றுக் கொடுக்குறாருங்கிறது தான் என்னுடைய அனுபவம். அதான் நீங்க எல்லாமே நம்ம கூலி பேசோட நோக்கம் என்ன, எனக்கு டெய்லி அனுபவங்கள் கிடைக்குது, அந்த அனுபவங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டே வரேன். இப்படிலாம் இருந்துச்சு, இப்படிலாம் இல்லைன்னு. ஒரு பிரச்சனை பார்க்க ஒருத்தர் வர்றவரு அவரை பார்த்தீங்கன்னா ஏன்டா இப்படி வந்தாருன்னு தோணும். குளிக்கல, பல் வளர்க்கல, குளிக்க, ஏதோ ஒரு மாதிரி வர்றாரு. வந்தனே பார்க்கலாமான்னு கேட்கிறாரு. அவருக்கு பார்க்கறதுல இருக்க கவனம் தன்னை சுத்திக்கிறதுல இல்லை. ஜோசியர் அப்படி இருக்கக்கூடாது. ஜோசியர் எப்படி இருக்கணும்னா, தன்னையும் சரி செய்துக்கிட்டு வரப்போறவன் பிரச்சனையும் சரி செய்யறதுக்கான ஒரு சோலா இருக்கணும், ஆத்மாவா இருக்கும். ஸோ அந்த ஆன்மாவை நீங்க பயங்கரமா டெவலப் பண்ணணும்னு தான் நான் இந்த பொங்கல் திருநாள் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்றேன். ஒரு வருஷம் உங்களோட growth அதிகமாகிக்கிட்டே வரணும், நீங்க வளர்ந்துக்கிட்டே வரணும்னு நான் விரும்புறேன். நீங்க இங்க இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது உங்க குடும்பமும் உங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஃபேமிலி யாராவது ஜாதகம் பார்த்தானே கேட்பேன், உங்க வீட்டுக்காரர் ஜோசியம் படிச்சாருலமா இப்ப எப்படி இருக்குன்னு, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையானா. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னா சப்போர்ட் பண்ணணும். 95% பேர் குடும்பத்துல, சார் படிக்க வந்ததை விட இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்காரு, காசு பணம் இருக்கோ இல்லையோ நிதானம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்பவே நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம். செல்வத்தையும் சேர்ப்பதற்கு அறிவையும் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மறக்கவே மறக்காதீங்க. எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம எத்தனையோ இழந்திருக்கலாம், அறிவை இழக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா ஜென்மத்திலும் எல்லாமே நம்மளை விட்டு போயிருமான்னா அறிவு மட்டும் போகாது, மற்ற எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கேயுமே நீங்க விட்டுட்டு போக முடியாத ஒரு விஷயத்த சொல்லுங்கன்னா அறிவு தான். நீங்க அடுத்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது மறுபடியும் வளருது. அன்பெல்லாம் கூட என்ன செய்யுது, எப்பயாவது காயப்படுத்திடுது. ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறோம், அவங்க திருப்பி அன்பு செலுத்தலாம் காயமாயிருது. ஆனா அறிவு செலுத்தும் போது 2 பேருமே சந்தோஷப்படுறீங்க. இது வேற எதுலையுமே இல்லை. ஸோ அதனால மீண்டும் மீண்டும் உங்க அறிவை பெறுப்பதற்கான அற்புதமான நாளா உங்களை வளர்த்திக்கிறணும்னு நான் விரும்புறேன். எல்லாருமே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு கூடுதலா நிறைய படிங்க, நிறைய விஷயங்களை செய்யுங்க. இந்த சந்திப்பு நடப்பதற்கு
தங்கலட்சுமி ஒரு முக்கியமான காரணமாங்க நம்ம அட்மினா இருக்கிறதுக்கு. உங்க சார்பா எனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கா அப்படி, இன்னைக்கு இந்த கிளாஸ் பண்ணலாம், இங்க இத்தனை விதம் பண்ணலாம், இதுக்கு அடுத்து இதை செய்யலாம்னு ஞாபகப்படுத்திட்டே இருக்கா. ஸோ அது பெரிய விஷயமா இருக்கு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். அதே மாதிரி அடுத்த வகுப்புல சந்திப்போம். எல்லாருக்கும் எல்லாருடைய குலதெய்வங்களும் உங்களை ஆசீர்வாதம் மட்டும், எல்லாருடைய பெற்றோர்களும் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. வீட்டுல ஒரு நேரமாவது தீபம் போடுங்க, நின்ற இடத்துல இருந்தாவது கோயிலை கும்பிடுங்க. உங்க ஆன்மீகம் உங்களையும் மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி உங்களை பாதுகாத்து கூட்டிட்டு போகணும்னு எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன்ன ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் அன்போடு